கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலூன்களின் உதவியினாலே நேராக மேல் நோக்கி தூக்கப்படும் வாழ்க்கை அல்ல. அது அனுதினமும் நாம் நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஒரு காலுக்கு முன் அடுத்த காலை எடுத்து வைத்து நடக்க பழகுதல். சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஆவியின் அடிப்படை கனி அன்பு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே மாம்சம் எப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் யார், சீர்பொருந்த பண்ணுங்கள் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் சிந்தித்தோம். ஆவியின் அடிப்படை கனி அன்பு. இன்று நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டது? எப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது ஒருவருடைய மாம்சம் சிலுவையிலே அடிக்கப்படுகிறது. கவனியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். மேலும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் நிருபத்திலே ஏற்கனவே பவுல் சொன்ன ஒரு காரியத்தை மீண்டும் நான் நினைப்பூட்டுகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அவரோடு அடிக்கப்பட்டு விட்டது. நாம் வாசிக்க கேட்ட எல்லா வசனங்களிலுமே கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஒரு விசுவாசியும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது என்பது தெளிவாகிறது. இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட ஒரு விசுவாசி இணைக்கப்பட்டவனாயிருக்கிறான். இப்பொழுது அவன் போராடி வெற்றி பெறுகிறதில்லை. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றியை அனுபவிக்கிறான். இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிப்பது மன விருப்பத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கும் ஒரு அர்ப்பணம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க மூல வார்த்தையும் இந்த 25ஆம் வசனத்திலே நடக்கவும் கடவும் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையும் வித்தியாசமானது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் தொடர்ந்து நடப்பது அல்லது சரியான எட்டுகள் எடுத்து வைத்து நடப்பது. 16ஆம் வசனத்திலே நாம் ஆவியிலே நடப்பதற்கான அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்திலே நடக்க கற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? அதாவது முயற்சி செய்தோம், விழுந்தோம், முயற்சி செய்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நடக்க கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம்.
உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நடப்பது என்பது ஒரு பாதத்திற்கு முன் அடுத்த பாதத்தை எடுத்து வைப்பது. ஒரு முழங்கால் மற்றும் ஒரு முழங்காலை பார்த்து சொன்னதாம், இப்பொழுது என்னை முன்னாலே நீ அனுமதித்தால் அடுத்த முறை நான் உன்னை அனுமதிப்பேன் என்றதாம். அதுதான் நடப்பது என்பது. ஒரு காலுக்கு முன்னாலே அடுத்த காலை எடுத்து வைப்பது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்பதை குறித்து யாராவது உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார்களா? அல்லது எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்ள எந்த பள்ளிக்கும் நீங்கள் சென்றீர்களா? சிறு பிள்ளைகளை உயரமான ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து எப்படி நடப்பது என்று நடப்பதை குறித்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து, நடப்பதை குறித்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை குறித்தும், நம்முடைய கால் எலும்பு எப்படிப்பட்டது, தசை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் விளக்கி கொடுத்தும் தரையில் இறக்கிவிட்டால் அந்த குழந்தையால் நடக்க முடியுமா? முடியாது. அது முயன்று தோற்று முயன்று தான் நடக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நடக்க பயில்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது இந்நாட்களிலே கூட உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு குழந்தை நடக்க முயற்சிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அது நடக்க முயற்சி செய்கிறது, கீழே விழுந்து அடிபடுகிறது, குழந்தை அழுகிறது. ஆனால் அதற்காக இங்கே நடக்க முடியாது என்று அது உட்கார்ந்து விடுகிறதில்லை. நடக்க பயின்ற பிறகு பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறார்கள், எந்த உயரமான இடங்களிலேயும் ஏற ஆரம்பிக்கிறார்கள். ஆவியில் நடப்பதற்கும் இவ்வாறு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல முகாம்களுக்கும் சிறப்பு கூட்டங்களுக்கும் கடந்து செல்கிற பலர் அநேக நோட்டு புத்தகங்களிலே தாங்கள் கேட்பவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்கிற எல்லா குறிப்புகளையும் எழுதி வைத்திருப்பார்கள். என்றாலும் அவர்கள் அவ்வாறு வாழுகிறதில்லை. பிரச்சனை என்ன? ஆவியிலே நடக்க பழக வேண்டும். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் முதலாவது துவங்க வேண்டும். ஏன் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க துவங்கக்கூடாது? இப்பொழுது நான் ஆவியிலே நடக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதற்கு அவரையே நான் சார்ந்து கொள்ளப் போகிறேன் என்று ஏன் நீங்கள் இன்றே சொல்லக்கூடாது? ஒருவேளை நான் விழுந்து போவேனே என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, உண்மைதான், நீங்கள் விழலாம். அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எத்தனை முறை நான் விழுந்து போவேன் என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது. இன்னமும் நானும் விழுகிறேன். ஆனால் ஆவிலே நீங்கள் நடக்க பழகுவது என்பது அதுதான். அது ஒன்றுதான் வழி. நீங்கள் ஆவியிலே நடக்க முதலடி எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்பிக்கையோடு துவங்குங்கள். பூரணமாய் உங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அது மனமுவந்து நீங்கள் செய்யும் ஒரு செயலாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய சொந்த பலத்தினாலே என்னாலே நடக்க முடியாது, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் இல்லை, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் வாஞ்சிக்கிறேன், நீர் என் மூலமாக வாழும் என்று ஒப்புக்கொடுங்கள். கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, தேவன் அற்புதமானவர், அவர் மிக அருமையானவர். ஆனால் நானோ நீங்களோ அவ்வாறு அருமையானவர்கள் அல்ல. அவரே நாம் தொழுது கொள்ளத்தக்கவர். என்றாலும் நாம் நடக்க துவங்குவோம். சிறு பிள்ளைகளைப் போல அவரை சார்ந்து நடக்க துவங்குவோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் கோபமூட்டுவதென்றால் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சவால் விடுவது. அவ்வாறு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. உயர்வான நம்முடைய நாற்காலிகளை விட்டு கீழே இறங்கி ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலூன்களின் உதவியினாலே நேரை மேலே உயரமாக தூக்கப்படும் ஒரு வாழ்க்கை அல்ல. அது அனுதினமும் நாம் நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஒரு காலுக்கு முன்னாலே இன்னொரு காலை எடுத்து வைத்து நடக்க பயிலுதல். பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியங்களுக்கும், சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நாம் சார்ந்து வாழும் ஒருவராய் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் கலாத்தியர் 6 கடந்து செல்வோம். இந்த நிறுவத்தின் இந்த இறுதியான அதிகாரம் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலின் 3வது பகுதிக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவதும் பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழ்வதும் என்றால் அது கிருபையிலிருந்து விழுவதாகும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினாலேயே நடந்து
ஆவியினாலே கனி உண்டாகும் வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடப்பதென்றால் என்ன என்பதை சிந்தித்தோம். அது நாம் துவங்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. நாம் விழுந்து போனாலும் தொடர்ந்து நாம் நடக்க பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது யார்? இது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவளையும் குறிக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லும் பொழுது இடறுவதை குறித்து இது பேசுகிறது. இது ஒருவேளை பெரிய பாவம் எதையும் குறித்து சொல்லவில்லை, ஆனால் ஒரு தடுமாற்றத்தை குறிக்கிறது. ஒருவன் அவ்வாறு தவறு செய்துவிட்டால் என்ன செய்வது? ஆவிக்குரியவர்கள், தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள் சில இடங்களிலே தவறிவிடும் விசுவாசிகளை அடித்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறதில்லை. பொதுவாக என்ன சொல்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம், குறை கூறுகிறோம். ஒரு விசுவாசி பாவத்திலே தவறும் பொழுது அவன் தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். சாந்த ஆவி ஆவியின் கனி. குற்றம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்திலே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று கூறப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் தடுமாறுவது. ஒரு விசுவாசி குற்றத்தில் அகப்படும் பொழுது அவன் தடுமாறுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனத்திலே இருக்கிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். சமீபத்திலே கிடைக்கப்பெற்ற மிக பழமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், மீண்டும் கூறுகிறேன். சமீபத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கிற மிக பழைய ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். நான் தடுமாறி கீழே விழும்பொழுது அவர் தடுமாறுகிறதில்லை, அவர் கீழே விழுகிறதில்லை, அவர் நெருக்கப்படுகிறதில்லை. அவர் என் அருகிலே இருந்து என்னை தூக்கி விடுகிறார், என்னை தூசி தட்டி விடுகிறார். மீண்டும் நான் துவங்க என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அருகிலே இருந்து நெருக்கப்படாத, பாதிக்கப்படாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு ஆறுதலான ஒரு செய்தி இல்லையா? கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனத்திலே சீர் பொருந்த பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கான பொருள் உடைந்து போன எலும்பை சரி செய்வதற்கு இணையானது. ஒருவர் கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்துவிடும் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை அப்படியே வேதனையிலே விட்டுவிட்டு கடந்து செல்வீர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அந்த உடைந்து போன எலும்பை சரி செய்ய வேண்டும் என்கிறார். அவனை மீண்டுமாக நிலைநிறுத்த வேண்டும் என்கிறார். இது சாந்தமுள்ள ஆவியோடே செய்யப்பட வேண்டிய ஒன்று. உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயங்கர குடிகாரனாயிருந்த ஒரு சகோதரர் அற்புதமாக மாற்றம் பெற்றார். அவர் ஒரு ஊழியக்காரரானார். அவருடைய பணி மிக கடினமான ஒரு பணியாயிருந்தது. தாங்க முடியாத அழுத்தத்தினாலும் சோதனையினாலும் ஒரு இரவு அவர் மீண்டுமாய் குடித்து விட்டார். தன்னுடைய நிலைமையை குறித்து மிகவும் வெட்கப்பட்ட அவர் அந்த ஆலயத்தின் ஆளுகை குழுவை கூடி வரச் செய்தார். அவர்களிடத்திலே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். நான் இந்த பணியிலிருந்து விடுதலை பெற்று செல்ல விரும்புகிறேன் என்றார். அவர்களுக்கு அது மிக ஆச்சரியமாயிருந்தது. ஏன், எதற்கு என்று கேட்டார்கள். அவர் மனம் திறந்து கடந்த இரவிலே தான் எப்படி குடித்து விட்டேன், ஒரு போதகர் குடிப்பது சரியான காரியமல்ல என்பதை விவரித்தார்.
எனவே நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். அவர் உண்மையாகவே தன்னுடைய நிலைமையை குறித்து வெட்கப்படுகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த அற்புதமான ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை அரவணைத்து அவருடைய தோள்களின் மேலே கைகளை வைத்து, வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, இன்று நான் கேட்ட செய்தியைப் போல இத்தனை வல்லமையான ஒரு செய்தியை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய மனிதர்களாய் இருந்தார்கள். உடைந்து போன எலும்பை ஒட்ட வைத்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள். அந்த ஆளுகை குழுவினர் இருந்த இடத்திலே வேறு சிலர் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஊழியரை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் அந்த ஊழியரை மீண்டும் உன்னதமான ஊழியத்திற்கு என்று எடுத்து நிறுத்தினார்கள். தேவன் மிக வல்லமையாக தொடர்ந்து அவர் மூலமாய் செயல்பட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? சீர்பொருந்த பண்ணும் பொழுது சாந்தமுள்ள ஆவியோடே அப்படி செய்ய வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அதோடு சாந்தமும் இருக்கும். மேலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று ஒருவர் செயல்படும் பொழுது, அந்த குற்றத்திலே அகப்பட்ட சகோதரனோ சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினாலே சாந்தமுள்ள ஆவியோடே, மனத்தாழ்மையோடே, கவனத்தோடே இந்த சீர்பொருந்த பண்ணும் பணியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தவறி போனவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள். எனவேதான் அதை குறித்து பவுல் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு விழுந்து போன சகோதரனுக்கு சகோதரர்கள்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு சகோதரி விழுந்து போயிருப்பார்கள் என்றால் சகோதரிகள் தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்பாலரோடு கூட ஆலோசனைக்காக நாம் கடந்து செல்லக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கியமாக இது பலரால் கருதப்படுகிறது. ஏனென்றால் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கூறலாம். பிரியமானவர்களே, கிரேக்க மொழியிலே 12 விதமான பாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே பாரம் என்ற ஒரே வார்த்தையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது? பல்வேறு விதமான பாரங்கள் இருக்கிறது. சில பாரங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சில பாரங்களை நாம் தான் சுமக்க வேண்டும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. பாரம் என்பது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் உண்டு. நம்மிலே எல்லாருக்கும் மிகுந்த செல்வம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் நல்ல சுகம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் தாளந்துகள் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. சிலருடைய சரீரத்திலே சில அங்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் காதுகளினாலே கேட்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் திடகாத்திரமான கால்களோ திடகாத்திரமான கைகளோ இல்லை. நாம் எல்லாருமே பார்ப்பதற்கு மிக அழகானவர்கள் என்று சொல்ல முடியாது. நம் எல்லாருக்கும் ஒரே விதமான இரத்தம்தான் ஓடுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் ஒன்று போலில்லை. அவைகளிலும் வித்தியாசம் இருக்கின்றன. பல காரியங்கள் நமக்கு ஒன்று போல இல்லாவிட்டாலும் நாம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று கூறுகிறோம் இல்லையா? அதுபோலத்தான். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஒவ்வொருவருக்கும்
தன் தன் பாரம்தான் மிக கனமானது என்று எண்ணிக்கொள்கிறான் என்பதுதான் அந்த பழமொழி. சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணி சிறு பிள்ளைகளுக்கும் பாரம் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனுக்குலத்திற்கு பாரம் பொதுவானது. நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. என்றாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாரங்கள் இல்லை. நம்முடைய பாரங்கள் வித்தியாசமானவைகளாய் இருக்கின்றன. பவுல் இங்கே செய்வதென்ன? நமக்குள்ள பாரங்களை 2 விதமான பாரங்களாய் பிரிக்கிறார். ஒன்று, நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். அடுத்ததாக, நாமே சுமக்க வேண்டிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாதவை அவை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாரங்கள் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் கவனிப்போம் என்றால் பேரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கனமான ஒன்றை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த இவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த இடத்திலே இந்த பேரோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே எருசலேமிலே திருச்சபை மன்றம் கூடிய பொழுது அங்கே ஒரு தீர்மானம் செய்தார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரம் மற்றவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு பாரம், அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரம். எந்த ஒரு பளுவையும் இருவர் தூக்கும் பொழுது அது பாதியாகிறது. இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை தனியாக உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பாரத்தை மற்றவர்களும் சுமக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சில வேளைகளிலே மற்றவர்கள் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் சுமக்க தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் அதை சுமக்க வேண்டியவர்களிடத்திலே கொடுத்து விடவும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிற பாரம் எப்படிப்பட்ட பாரம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அந்த பாரம் பாதி பாரமாகுமா? அல்லது தேவையில்லாத ஒரு பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றும் ஒருவர் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டோடைய பாதத்திலே கொண்டு வருவோம். நாமும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அன்புள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீர் பேசி கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாம்சத்தின் கிரியைகளை உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அப்புறப்படுத்தி ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் நடக்க நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீரே எங்களுக்கு அருள் செய்தருளும். தூக்கிவிட வேண்டியவர்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாய் இருக்கவும், எடுத்து நிறுத்த வேண்டியவர்களை எடுத்து நிறுத்தவும், மற்றவர்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் கரிசனை உள்ளவர்களாக எங்களை மாற்றும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சரீர பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? முயற்சி செய்தோம், விழுந்தோம், மீண்டும் முயற்சி செய்தோம், நடந்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி பாவத்திலே தவறும்போது அவன் தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் அவிசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று நீங்கள் செயல்படும் போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதினாலே சாந்தமுள்ள ஆவியோட கவனத்தோட நீங்கள் செயல்பட வேண்டும்.
நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26.